Today I was 14 minutes late. That's why these guys are so irritating me. இந்த அனுபவம் மிகவும் அற்புதமாக இருந்தது. ஒன்றரைக்கு வெளியில் போனோம்னா ஜோக்கிய ராஸ்கலாம். வணக்கம் ஸ்குவாட். இப்போ நாங்கள் தம்புள்ள ட்ரிப்பின் 3வது நாள் தங்குறதுக்காக போய்கொண்டிருக்கிறோம். டே 3 3ஆம் நாள் மாலை 4 மணி. ஓகே, வணக்கம் ஸ்குவாட். இன்றைய 3ஆம் நாள். நாங்கள் நிற்கிறது வந்து சிகிரியா இங்கால பக்கம் தான் இருக்குது. இந்த மரங்கள் இருக்கிறதால தெரியல. இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து நேச்சர் பார்க் வில்லாவில். இப்போ வந்து நாங்கள் புக் பண்ண ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். 16ஆம் நம்பர் 2வது மாடியில் ரூமை தந்துட்டாங்க. அதான் பிரச்சனையாக கிடக்கு. ஏற்கனவே எல்லா இடமும் மாதிரி இருக்கின்ற டயர்டாகினால கொஞ்சம் களைப்பாத்தான் இருக்குது. டீம் களைச்சி போயிருந்து பேக்கெல்லாம் இறக்கிட்டு நிற்கிது. உண்மையிலே வந்து உள்ள இன்டீரியர் வந்து வடிவாக இருக்குது. அவன் செட்டப் என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு ரூமுக்கு ஒரு ப்ரைவேட் பால்கனி. இது அந்த ரூமுக்கு 14 நான் பெரிய டீம் பண்ண வழியால் பெரிய பால்கனி தந்துருக்காங்க. 5 பேருக்கு சொல்லி கேட்டுனாங்க. டபுள் பெட் 2ம் சிங்கிள் 3ம் தந்துருக்காங்க. இது நார்மலாக வந்து 4 பேருக்குரிய ரூம் தான். அடிஷ்னலாக வந்து ஒரு பெட் போட்டிருக்காங்க. வேறு நார்மலாக வந்து ரூம் வந்து ஏசி ரூம் தான். கண்ணாடியும் ஒரு நார்மல் மேசையும் ஒன்று இருக்குது, இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி அந்த வசதிக்கு. அது நல்ல ஒரு விஷயம் உண்டு. ஏசி என்ன ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஐட்டம் இல்லை. நாங்கள் மெயினாக தண்ணியாக வச்சு குடிப்போம்னு நினைக்கிறேன். You mean H2O? H2O. அப்படியே பாத்ரூமுக்கு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். காலத்தின் தேவை கேன் சானிடைசர், ஒரு கேர் ட்ரையர் ஒன்று இருக்குது. உண்மையாக அது நல்ல விஷயம். மற்றது நார்மல் சோப் ஐட்டம் இருக்குது. உங்களால் கொமட், அங்கால ஷவர் ஏரியா ப்ரைவேட்டாகவே செட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஷவரும் வேலை செய்யுது. இதுவும் ஒரு நல்ல விஷயம் வந்து தான். ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு இவ்வளோ மேலே மெனக்கட போகிறது இல்லை. அது இருக்கா ஒன்றும் இல்லை. பேசிக்காக இவ்வளோ தான் ரூம். ஒவ்வொரு பெட்டுக்கும் அநேகமாக ஒவ்வொரு நைட் லேம்பும் தந்துருக்காங்க, டேபிள் லேம்ப். அதுவும் நல்ல விஷயம் தான். காம்ப்ளிமெண்ட் டவல் இருக்கு. காம்ப்ளிமெண்டரி வாட்டர் வைக்கல, அது கொண்டு தாரன்னு சொல்லி சொன்னார். உள்ளுக்கு அந்த கொண்டு தாரன்னு சொன்னார். பெட்ஷீட்டும் டவலும் நம்மளாக இருக்குது. டீசெண்டாக நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது ரூம். என்ன ப்ரைஸ் எவ்வளவு போட்டது? இப்போ ப்ரைஸ் வந்து 7500. ஓ, 7500 பிரேக்ஃபாஸ்ட்டோட சேர்த்து. பிரேக்ஃபாஸ்ட் அக்கமடேஷனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்து 7500 டீசெண்டான ஸ்டாண்டர்டான ரூமாக தான் இருக்குது. மேலே ஸ்விம்மிங் பூலும் இருக்குது இந்த இடத்துல. அதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன். இடத்தபடி அட பாத்ரூம் இடத்த பிடிக்க போறியா பாத்ரூம் போறியா? ஒருத்தரும் போட்டி போட்டு தனி பெட்டை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. பிரிட்ஜ் போட்டு தான் இருக்கு. நான் போட்டேன். நீங்கள் போட்டுனீங்க. என்ன வந்தப்போ வந்த வேலை வாக்கியல உள்ள சுற்றி பார்த்துட்டு இப்போ நாங்கள் இருந்த ஹோட்டலுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலையும் தாண்டி வேற இப்படி ஒரு ட்ரீ ஹவுஸ் ஒன்று கட்டி இருக்கிறோம். ஆனால் நிமிந்து ஒருத்தர் நிற்கலாம். அது சின்னாக்கள் தான் நிமிந்து நிற்கலாம், உயரம் குறைவு. மற்றபடி ஒரு 4 பேர் அப்படி இருக்கலாம். இருந்து ஏதாவது கார்ட்ஸ் விளையாடலாம், கேரம் போர்ட் விளையாடலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இடம் தான் இது.
இப்போ லஞ்ச் சொல்லலாது என்ன சாப்பாடுன்னு சொல்ல முடியாது. டீ டைப் ஃபுட். ஓகே ஆரம்பியுங்கள். குழம்பு தெரியல இதுக்கு ரைஸுக்கு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நாங்கள் முட்டை அப்பம், பிளெயின் அப்பம், ஃப்ரைட் ரைஸ், ஒரு முட்டை, சம்பல் ஊற்றி காட்டுறது எங்களுக்கு. டீ ராம்ராஜ் மனம் திடம் சுவை. அப்போது சக்தி இல்லை இன்னும் வேவ்ல எந்தோ நானும் இங்கே வச்சேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு டீ குடிக்கிறாங்க. பின்னேரம் டீயை குடிச்சிட்டு ஒரு குட்டி நித்திரை ஒன்றை போட்டுட்டு இப்போ குளிக்க போய் கொண்டு இருக்கிறேன். டீ குடிக்கிறோமோ? ஹாய், இப்போ நான் ஸ்விம்மிங் பூலில் இருந்து டீ குடிக்கிறோம். தற்பொழுது உள்வாங்க செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளது. எது சிம்பிள உள்வாங்குறீங்களா? வானம் பாட்டு இசை எல்லாத்தையும் குளிர் வெதுவெதுக்கி Signing off from this episode, this is Travel with God and featuring Darvihan, Keetan, Kanujan and Rahul. புளிச்ச கலப்போடையே இரவு சாப்பாட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். இப்போ நான் பானுக்கு ஸ்பைசி ஜாம் தடவி கொண்டிருக்கிறேன். இப்போ என்ன விஷயம்னா 3ஆம் நாள் இரவு ஹோட்டலில் நிற்கிறோம். இரவு ஹோட்டலில் சாப்பாடு எடுக்காமல் 9 மணிக்கு தான் வலிக்கிட்டு காகில்ஸுக்கு போய் தம்புல்லா ஹாக்கில்ஸுக்கு போய் பானும் ஜாமும், அதுலேயும் ஜாம் வந்து ஸ்பைசி ஜாம்னு சொல்லி உரைக்குது தான் சாப்பிடு. ஸ்பைசி ஜாம்னா உரைக்கும். ஜாமுக்கெல்லாம் கொஞ்சம் மிளகாய் அந்த இதுவும் போட்ட மாதிரி இனிப்பும் உரைப்பும் கலந்துருக்கு. இது வந்து ரைஸ் கிராக்கர் பிஸ்கட். இப்போ இப்படி ஜாலியாக இருக்குது. இப்படி வச்சுட்டு பொறக்குன்னு இருக்கு. அங்கேருந்து நச்சுரலாக வருது. இரவு சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாகவே நித்திரைக்கு போயிட்டேன். பிறகு வெள்ளெண்ணெய் எழும்பி பிதுருங்கலை மேலே ஏறினாங்க. அது ஒரு வித்தியாசமான நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அந்த வீடியோவை பார்க்கணுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் மேலே இருக்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். அதோட எங்களோட தம்புள்ள ட்ரிப்பின் மற்ற வீடியோக்களையும் பார்க்கணுமென்று சொல்லி சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டின் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். பிதுருங்கலை ஏறி முடித்த களைப்போடையே நாங்கள் வந்த உடனே விடிய சாப்பாடை சாப்பிட துவங்கினோம். காலை உணவு பான், சோறு, மீன் குழம்பு, உருளைக்கிழங்கு சொதி, வாழைப்பழம், சோறு தான் நல்லா ஓடுதான். சோறு நல்லா இருக்கு. அந்த கோரண பான் போடுவாங்க, அவன் பான் இல்லை எங்களோட எலக்ட்ரிக் சாப்பாடு. ஓகே, நல்ல சாப்பாடு. ஆற்றலாக இருக்குது. உங்களுக்கு நல்ல பசி தானே, பிள்ளைங்களை ஏறியும் இறங்கினானே. இவ்வளோ காசுக்கு இவ்வளோ இந்த நல்ல சாப்பாடு வர முடியாது. பேக்கேஜுக்கு ரூமே நட்டலாம், ஸ்விம்மிங் பூல், சாப்பாடு ஓகே கட்டப்படி. சர்வீஸுமே கட்டப்படி சர்வீஸ். ஏன் வெயிட் பண்ணுறாங்க கவி? குழம்பு வரட்டம்னு காத்திருக்கேன். Because normally quickly they make it product is not so much tasty. Because but it's good. Yes. இப்போ என்ன நடந்துச்சு?
2 கறியும் வந்துருக்கு எப்படியும் மிச்சமாக தான் இருக்கும் கொஞ்சம் காணான்னு கேட்க அவனை திருப்பி முதல்ல தொடங்குற அளவுக்கு கறியாக முதல்ல கூட எல்லா கோட்டையும் ஸ்டார்டிங்கோட கூட கறி கூட திருப்பி சோறு இருக்கமா சாப்பிட்டாச்சு டீ குடிச்சாச்சு நடக்கலாம் தூக்கிட்டு போகணும் 2 மாடி ஏறணும் இனி மாடி ஏறணும் முதல் ஏறி வந்து கால் முதல்ல நான் கீழே நான் மாடிக்கு ஏறாமல் சாப்பாடு மேலே சட்டப்படி அதை விட்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உண்மையில் சாப்பாடு பெஸ்ட் சாப்பாடு சர்வீஸும் நல்ல சர்வீஸ் கறி காணான்னு சொல்ல இப்போ நான் உடனே வச்சு தந்தாங்க அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் ஒரு தடவை அப்படி செய்ய மாட்டாங்க உண்மையிலே சாப்பாடு நல்ல சர்வீஸும் நல்ல அதோட டீ எத்தனை தரம் டீ கேட்டாலும் தெரியும்னா வாழைப்பழம் அவர் என்ன வாழைப்பழம் அந்த மாதிரி தான் 3 ரூபாய்க்கிட்டேன் 3 ரூபாய்க்கிட்டார். வணக்கம் ஸ்குவாட். இப்போ நாங்கள் நேச்சர் பார்க் வில்லாவெலாம் நிற்கிறோம் 3வது நாள். பிதிருங்களை போயிட்டு வந்துட்டு இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கு நாங்க போகிறோம். இப்போ எங்கள் டீம் மெம்பர்ஸ் மிகவும் ஆர்வமாக போயிடும். அப்படி ஆர்வமே அங்கே திரும்பி ஒரு கலைக்கு அந்த இறங்கி வந்தது தானே குளிச்சாத்தான் புதுகலாமல் இருக்கு. அப்படியே போயிடறாங்க போமா. ஸ்விம்மிங் பூல் வடிவாக தான் இருக்குது கலர்ஃபுல்லாக. அது பண்ணுறாங்க. இந்த அனுபவம் மிகவும் அற்புதமாக இருந்தது. இப்போ நீந்திட்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணி போட்டு இருக்கிறோம். இப்போ ஜூஸ் வரப்போது அதை குடிச்சிட்டு திருப்பி நீந்த போகிறோம். 11:30க்கு செக் அவுட் பண்ணணும். நான் கொஞ்சம் ரெஸ்ட் அவரை கேட்டு காலை கையை பிடிச்சபடியா அவர் வந்து எங்களை 1:30 மட்டும் நிற்க சொல்லியிருக்கிறார். இப்போ 1:15 ஆச்சு. ஜூஸ் ஆர்டர் பண்ணி அவர் வந்து சொல்லிட்டு போகிறார். இங்கே 1:30க்கு வெளியில் போனோம்னா ஓகே ராஸ்கலாம் இந்த ரேஞ்சில் சொல்லி மரியாதையாக சொல்லிட்டு போகிறேன். மரியாதையாக சொல்லி போட்டு போய் 1:30க்கு அப்படின்னு செக் அவுட் ஆயிருங்க என்ற மாதிரி சொல்லிட்டு போகிறார். நான் ஜூஸை குடிச்சிட்டு இப்போ வெளியில் போய் செக் அவுட் ஆக போகிறோம். இவர்தான் எங்களுக்கு ஜூஸ் சேவ் பண்ண வந்தவர். இது பப்பாயா, வாட்டர்மெலன், மில்க் கேக், வாழைப்பழம், பால் கலவை, பால் குழுக்கலை, பால் குழுக்கலை. We really like your he must have told you, no? We really like your offer. இங்கால இருக்கிறவர் கனுஜன், அங்கால இருக்கிறவர் நம்ம எங்களுக்கு ஹொஸ்டாக இருந்தவர். ஆல் இன் ஆல் நாங்கள் வந்த டைம் ஆஃப் சீசன்டபடியாக பெருசாக ஸ்டாஃப் ஒருத்தரும் வேலையில் இல்லை. நேச்சர் பார்க் வில்லான்னு செக் அவுட் பண்ண போகிறோம். நேற்று பின்னேரம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணிக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு பூரண திருப்தி என்னன்னு சொல்லணும். ரூமும் நல்ல கம்ஃபர்டபுளான பெட்டு, வாஷ்ரூம் எல்லாம் நீட்டான வாஷ்ரூம், அதே நேரம் சர்வீஸும் வந்து சட்டப்படி சர்வீஸும் மேலே டீயாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஃபுல் திருப்தி. மேக்ஸிமம் ஸ்விம்மிங் பூலும் யூஸ் பண்ணாங்க. அந்த விதத்தில் இந்த இடத்துக்கு வந்து நல்ல திருப்தி, கொடுத்த காசுக்கு நல்ல திருப்தி.
லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் கட்டாயம் வந்து பாருங்கள். நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். எல்லா இடம் நான் சஜஸ்ட் பண்ணல, இந்த இடம் சஜஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து இன்றைக்கி நிற்கிற வந்து எங்களுக்கு ஒரு கொரோனா பீரியட் வந்து ஆஃப் சீசன் ஆக்கள் வரையிலன்னு சொல்லி ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லாம் நிற்கிறோம். 5 பேர் நிற்கிற ரூம் வந்து ஏசி ரூம் 7500 இப்போ நீங்கள் பீக் சீசனில் வந்தீங்கன்னா சில நேரம் ரேட் வந்து கூடவே தான் இருக்கும், அப்படியும் கூடவே தான் இருக்கும். இப்போ இதுக்கும் நீங்கள் ரேட்டை ஏற்கனவே முதலே விசாரிச்சுட்டு வர்றது நல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணிக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறத பார்த்து நீங்கள் வடிவாக பிளான் பண்ணி ஃபேமிலியாகவும் வரலாம், இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடையும் வரக்கூடிய மாதிரி இருக்கும். Today I was 14 minutes late. That's why these guys are so irritating me. Share this video in your Facebook account and share the Facebook account in your YouTube and press the subscribe button and the bell button, then you can get the notification. Karagaramaga Devi Nityanandam. Nityanandam.